ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ எடுக்க போகிறாங்க ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024, அதாவது அடுத்த மாதம், அதாவது அடுத்த வருஷம் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு வயது வரம்போ அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தானே அறிவிச்சிருக்காங்க. மினிமம் 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்திருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 10th அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க வரைக்கும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, நிறையா வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 7 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதுக்கான தேர்வு கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான கடைசி தேதி 4 ஜனவரி 2024 தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டத்தினர் தான் அப்ளை பண்ணணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மக்கள், அதாவது 38 மாவட்ட தமிழக மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்தந்த மாவட்டம்லாம் கிடையவே கிடையாது. அங்கே வேலை கிடச்சிச்சின்னா நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இந்த வேலைவாய்ப்பில் கிடையவே கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2 நோட்டிஃபிகேஷன் அடிச்சிருக்காங்க. அதாவது டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்னு 2 விதமான நோட்டிஃபிகேஷனுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் டீச்சிங்கில் என்னென்ன பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க அறநிலையத்துறையிலேருந்து அறிவித்த நோட்டிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு நான் டீச்சிங்கை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் டைப்பிஸ்ட்டில் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்றில் தமிழ்லையோ டைப்லையோ நீங்கள் ஹையர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பண்டக காப்பாளர், இதுக்கும் பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரின்னு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியை அப்ளை பண்ணிக்கலாம். பண்டக காப்பாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டோர் கீப்பருக்கான வேலைவாய்ப்பு 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆய்வக உதவியாளர், லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதிலும் பொது பிரிவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 10வது பாஸ் பண்ணிக்கணும்னு இந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு பொது பிரிவினர், ஆதி திராவிடர்லாம் அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினர் அறிவிச்சாவே எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நூலக உதவியாளர், லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கும் பொது பிரிவினர்னா எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு. அலுவலக உதவியாளர், இந்த வேலைவாய்ப்புக்கும் பொது பிரிவினர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் மற்றும் அதே மாதிரி உங்களுக்கான சேலரி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான். அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு
தமிழக அரசு கீழே ஒரு மினிமம் வேலைவாய்ப்பு, அதாவது 5th 8th படிச்சிருக்கவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000, 58,100 இதுதான் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி அவங்க இது வரைக்கும் நம்ம தமிழக அரசில் இருக்கிறது. ஓகேங்களா, அதுக்கு மேலே தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் 2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 ஜனவரி 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங். ஓகேங்களா, டீச்சிங் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா, இதில் ஜாலஜி படித்தவங்க ஜென்ரல் கேட்டகரினா அப்ளை பண்ணலாம். ஜாலஜினா அப்போ எந்த கேட்டகரி பீப்புள்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மலையாளம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிசி அதர் தென் முஸ்லீம் கிளாஸ், அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமை தவிர்த்து மிச்சம் இருக்க பிசி கிளாஸ்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் கேட்டகரி இருக்கனால எல்லா கேண்டிடேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டனிக்கு நீங்கள் எழுதலாம், அது எஸ்சி கேட்டகரி மட்டும்தான் பாட்டனிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை. ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இங்கே அறிவிச்சிருக்காங்க. எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி குமாரி மகளிர் கல்லூரியில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த கல்லூரி எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இதுக்கான லொக்கேஷன் இருக்குது. அதுக்கான ஃபோன் நம்பருக்கு குளித்துறையில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நான் இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் நான் எலிஜிபிளாக இருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஊரிய கல்வி சான்று மற்றும் சாதி சான்று நகலுடன் செயலாளர் ஸ்ரீதேவி குமாரி மகளிர் கல்லூரி குளித்துறை 629163 கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரிக்கு 4 ஜனவரி 2024 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 7 விதமான பதவிகள். அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 4 கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எந்த இதுக்கு கீழே நீங்கள் வேலை செய்வீங்க, அறநிலையத்துறையிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன், ஆனால் இந்த காலேஜில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இது முழுக்க தமிழக அரசு கீழே தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வேலைவாய்ப்புக்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ரெஷ்யூம் ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு ரெஷ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ரெஷ்யூம் கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லை. இதெல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் தபால் மூலியமாக நேரில் எப்படி வேணாலும் சரி அவங்க சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு உள்ளே கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.